வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாஜகவில் இணைகிறார் சேகர்பாபு, உறுதி செய்த துர்கா ஸ்டாலின். அரசல் புரசலாக பேசப்பட்டது, இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாயிலிருந்து திரும்பி வந்த பிறகு சேகர்பாபு அவர் பாஜகவில் இணைகின்றாராம். மகிழ்ச்சியுடன் போய் வருகின்றேன் என்று துர்கா ஸ்டாலின் கிட்ட தகவலை சொல்லிவிட்டாராம். நம்ம ஸ்டாலின் வீட்டில் இருந்து அதிரடியாக வெளியேறி இருக்கின்றார் துர்கா ஸ்டாலின். சேகர்பாபு குடும்பமிடி சண்டை என்ன நடந்தது, ஏன் பாஜகவில் போவதை துர்கா ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். ஆனா உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கும். சேகர்பாபு அவர்கள் பாஜக சேர்ந்தா என்ன, சேராவிட்டா என்ன, அதை துர்கா ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்படுத்தினா என்ன, உறுதிப்படுத்தாவிட்டா என்ன, தமிழகத்தில் எங்களுக்கு என்ன, சேகர்பாபு அவர்கள் பாஜக சேர்ந்தா சோறு வருமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதிமுகவில் குழப்பம் ஏற்படுகிறது. பல பேரும் அணி தாவுகின்றார்கள். ஆனா திமுக கட்டுக்கோப்புடன் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனால் திமுகக்குள்ள நடக்கக்கூடிய குஸ்திகளை இப்பதான் ஊடகமானது ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வருது. சேகர்பாபு மட்டும் பாஜகவுக்கு அணி தாவினார்கள் என்றால் அடுத்த விக்கெட்டுகள் தமிழக வெற்றி கழகம் என்று பாஜக என்று நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதற காத்திருக்கிறது. அதனுடைய தொடக்கமாக சேகர்பாபு இருக்க போறாரு. சோ துர்கா ஸ்டாலின் மற்றும் சேகர்பாபு ஆவேச உரையாடலை பற்றி தான் வீடியோவில் விரிவா பார்க்க போறேங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சேகர்பாபு அவர்கள் ஸ்டாலினை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காரு. துர்கா ஸ்டாலின் அவர்கள் மடக்கி இருக்கிறாங்க. இங்க ஐயா இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு துர்கா ஸ்டாலின் கிட்ட வந்து சேகர்பாபு சொல்லியிருக்கின்றார். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்த பிறகு நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் சேகர்பாபு போன்லயே திட்டுறது, பார்க்கும்போதெல்லாம் திட்டுறது, தேவையில்லாம நம்ம இப்போ நோண்ட வேண்டாம். இப்ப கட்சிக்குள்ள பழைய கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை தமிழ்நாட்டிலேயே வந்து குறிப்பா சென்னையில 16 இடத்துல சேகர்பாபு நடத்தி காட்டினாரு. அதனால திமுக தலைமையானது பழைய கசப்புகளை மறந்திருக்கும், சேகர்பாபு மீது இருந்த கோபம் தணிந்திருக்கும் அப்படின்னு சேகர்பாபு நம்பினாரு. அதனால்தான் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டாலின் அவரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனாரு. அறிவாலயமும் வரவேணான்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கும் வரவேணா என்று சொல்லிடுவாங்களோ என்று சொல்லிட்டு தயக்கமாக போனாரு. போன உடனே ஸ்டாலின் இல்லை என்று சொன்னாங்க. திரும்பி வர பார்த்தாரு. துர்கா ஸ்டாலின் நிறுத்தி, ஏப்பா கொளத்தூர்ல தலைவர் தோத்துட்டாரு, நீ மட்டும் 1000 விளக்கு தொகுதியில் எப்படி ஜெயிச்ச? நீ இந்த தேர்தல் நடக்கின்ற தருணத்துல பல ரிப்போர்ட்டுகள் எங்க கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போதெல்லாம் நாங்க சேகர்பாபு ஆகிய உங்ககிட்ட சொல்லி, என்னங்க கொளத்தூர்லயே நம்முடைய தலைவர் தோத்துருவான்னு சொல்றாங்க, இந்த ரிப்போர்ட் அப்படித்தானே சொல்லுது அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன சொன்ன? அம்மா தலைவரே தோத்துருவாங்களா, அப்படி ஒரு ரிப்போர்ட்டா, அதை நீங்க நம்புறீங்களா? நம்ம தலைவரை கொளத்தூர்ல தோக்கடிக்கிறதுக்கு யாருமா இருக்கிறது? உண்மையா கொளத்தூர்ல தலைவர் தோத்தாருன்னா தமிழ்நாடு முழுவதும் திமுக தோக்குமா? அந்த ரிப்போர்ட்லாம் நம்பாதீங்க, தூக்கி எட்ட போடுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எங்கேயாவது கோயிலுக்கு போனோமாமா, ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா போனீங்கல்ல. பாருமா, என் தொகுதியை பார்க்கணும்னா இல்லையோ, நம்ம ஐயா தொகுதியை நல்லா பார்த்துக்குவேன் நீ சொன்னியா இல்லையா? ஆனா தலைவர் தோத்துட்டாரு. எத்தனையோ ரிப்போர்ட்டை உங்ககிட்ட கொடுக்கும் போதெல்லாம் அலட்சியப்படுத்துனீங்க. ஆனா இன்னைக்கு தலைவர் தோத்துட்டாரு, எப்படியாவது அவரை மீண்டும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சேகர்பாபு கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சேகர்பாபு மீது இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு என்று பார்க்கின்ற போது, சென்னை சுற்று வட்டாரத்தில் சேகர்பாபு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் 2 பேர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளூர் மாவட்டத்திலையும் யாரும் ஜெயிக்கல, காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் யாரும் ஜெயிக்கல, அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் யாருமே ஜெயிக்கல. அதனால சென்னை சுற்று வட்டாரத்தில் 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. அதுல ஒன்னு சேகர்பாபு, ஒன்னு உதயநிதி ஸ்டாலின். இதை வச்சு நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் என்று நாங்கள் பேசியிருந்தோம். அதனால தலைவரை தோக்கடிச்சிட்டோம்னா கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க. சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கையில போட்டுக்கிட்டு நாம எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் என்பதற்காக திட்டமிட்ட ஸ்டாலின் அவர்களை நீங்க தோக்கடிச்சிருக்கீங்க அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்களாம். ஆனா கடவுளை பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் நம்முடைய சேகர்பாபு 2 பேரும் ஜெயிக்க வச்சு கட்சியும் தோக்கடிச்சிட்டாங்க. நீ ஒரு கணக்கு போட்டா கடவுள் ஒரு கணக்கு போடுவான். உண்மையா இதெல்லாம் வந்து நான் சொல்ற கற்பனை இல்லைங்க. ஒன் இந்தியாவில் திமுக குடும்பத்தில் நடந்த சண்டைய அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி செய்தி போட்டிருக்காங்க. அவையெல்லாம் முன்னணி ஊடகம். அது வருகின்ற செய்தி எல்லாம் பொய்யா இருக்க வாய்ப்பு கிடையாது.
அதிகாரப்பூர்வமான இடத்திலிருந்து கசிந்த தகவலை தான் நாங்க உங்களுக்கு பதிவிடுகின்றோம் அப்படின்னு தான் ஒன் இந்தியா செய்தி போட்டுட்டு சேகர் பாபு போட்ட கணக்கும் கடவுள் போட்ட கணக்கும் எவ்வாறு இருந்தது அப்படின்றத துர்கா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அம்மா தலைவரை தோக்கடிச்சிட்டு உதயநிதி ஸ்டாலினை வெற்றி பெற வைக்க வேண்டும், அதன் மூலமாக நான் ஆதிக்கம் செலுத்துகிறா மாறணும் அப்படின்னு நினைச்சேன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் காலில் விழுந்து கெஞ்சினாராம். ஆனா இதெல்லாம் சரிபட்டு வராது, நீ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களா. அறிவாலையும் போகக்கூடாது, தலைவரையும் பார்க்க கூடாது, வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னா எங்க போறது அப்படின்னு சேகர் பாபு கேட்டிருக்காரு. பாஜகவுக்கு போறதா சொன்னாங்களே, போய் சேரு போ தாராளமாக அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உடனடியாக நான் பாஜகலாம் போலியே, யார் சொன்னாங்க, ஏற்கனவே என் பேர் கெட்டு போயிருக்குது, உடனடியாக இப்படியெல்லாம் பொருளைய கலப்பி என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் சீரழிக்க பாக்குறாங்களா, திராவிட பாரம்பரியத்தில் இருந்த நானு பாஜகவுக்கு எப்படி போவேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ரீல சுத்தி இருக்கிறாரு. உடனடியாக 1000 விளக்கு தொகுதியில தவேகா சார்பில் போட்டியிட்ட செனோரோ அவர்களை நீங்க அடிச்சீங்களா இல்லையா? சோ அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் இருக்கா இல்லையா? அந்த வழக்கை தள்ளுபடி பண்ண சொல்லி நீதிமன்றத்துக்கு போனீங்களா இல்லையா? நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, ஏம்பா சினோரோ அவர்களை தாக்குனதுல உள்நோக்கம் இருப்பது போல தெரியுது, அந்த வழக்கை நாங்க தள்ளுபடி பண்ண மாட்டோம், தொடர்ந்து நடத்துவோம், நீங்க தாக்குனதுல உள்நோக்கம் இல்லை, வெறுமனே அரசியல் மோதல்கள் தான் அப்படின்றதுக்கான ஆதாரத்தை கொடுங்க, வழக்கு விசாரணைக்கு வருகின்ற போது உங்களை அழைக்கிறோம், நீங்க சாட்சியுடன் விளக்கம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு வழக்கை தள்ளுபடி பண்ணாம உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சேகர் பாபு அவர்கள் கைதாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை குறிவைத்திருக்கின்றார், அதிலும் 10 பேரை குறிவைத்திருக்கின்றாராம். அதுல ஒருத்தர் சேகர் பாபு. தமிழக வெற்றி கழக நிர்வாகி சென்னோரோ அவர்களை தாக்கின விஷயம் தொடர்பாகவே சேகர் பாபு அவரை கைது பண்ணலாம், கைது பண்ணிவிட்டு ஏகப்பட்ட ஊழல் செஞ்சிருக்கிறாரு. அந்த ஊழல் தேர்தல் நேரத்தில் வருமான வரித்துறையானது சேகர் பாபு வீட்டில் ரெய்டு நடத்தினாங்க, அதை அடிப்படையாக வச்சு ஆதாரம் கிடைத்தால் நிரந்தரமாக உள்ள தள்ளலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் கணக்கு போட்டிருக்கின்றாராம். அது மட்டுமில்ல, கோயில் பணத்தை எடுத்து கமர்சியலாக பல கட்டிடங்கள் கட்டது, 40% அதுல வருமானத்தை பார்த்தது, அந்த 40% சேகர் பாபே எடுத்துக்கொள்ளாம துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுத்தது என்று ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்திருப்பதனால சேகர் பாபு சிக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தை கிட்ட. இப்படியெல்லாம் பிரச்சனைகள் தலை தூக்கி இருப்பதனால நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்கள் விரட்டடிக்கிற எந்த தருணத்துல அவர் பாஜகவுக்கு போக போறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அத துர்கா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பிறகு அதெல்லாம் இல்லம்மா அப்படின்னு நிறுவ பார்த்தாராம். நீ கிளம்புப்பா, உன் மீது நம்பிக்கை இல்லப்பா அப்படின்னு விரட்டி இருக்கிறாங்க. உடனடியாக சேகர் பாபு அவர்கள் வீட்டு விட்டு வெளியேறின உடனே நம்ம ஸ்டாலினை அவர்கள் வந்திருக்கின்றார். வந்த உடனே சேகர் பாபுக்கும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடலை நம்ம ஸ்டாலின் கிட்ட சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவனை சுத்தமா விரட்டி அடிக்காத, அவன் கட்சிக்கு செலவழிக்க வேண்டும், பொருளாதார மூலங்களாக இருக்கக்கூடியவங்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது, கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள்லாம் நாமே மறந்து போயிட்டோம், ஏகப்பட்ட கருத்துக்கள் ரிப்போர்ட் மூலமாக வந்திருக்குது, அவற்றையெல்லாம் செயல்படுத்தணும்னா வச்சுங்களேன் கட்சியே இருக்காது. ஏன்னா அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தொண்டனுக்கு ஒண்ணுமே செய்ய காணும், நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு தந்தோம், ஆனா கட்சிக்காரங்களுக்கே போய் சேரல, கட்சிக்காரங்களுக்கு போய் சேராத காரணத்தினால கீழ்மட்ட தொண்டன் எவனுமே வேலை செய்யல. அப்படி கீழ்மட்ட தொண்டன் வேலை செய்யாததுனால தான் நம்ம கட்சியானது தோத்துச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம கட்சியில் இருந்த பெரும்பான்மையான தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்களாக இருந்திருக்காங்க. அவங்க விஜய் ரசிகர்களாகவே இருந்து திமுக ஓட்டளிக்கக்கூடிய உறுப்பினர்களாக மாற்றிருக்க வேண்டும். நாம கண்டுக்காம விட்டதுனால ரசிகர்கள் அப்படியே தவேக்காக ஓட்டு போட்டுட்டாங்க. சோ மொத்தத்துல நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்களை கவனிக்க தவறிட்டாங்க. அதனால கீழே இருக்கின்ற கட்டமைப்பானது அப்படியே தவேக்காவுக்கு மாறி போச்சு. அதனால தோத்துட்டோம். அதனால எந்த முன்னாள் அமைச்சரையும் திட்டி தீக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். தோத்திருக்கின்ற தருணத்துல யாரையும் திட்டி தீர்த்தீங்கன்னா கட்சி காணாம போயிடும். குடும்பத்தினுடைய ஆதிக்கம் தான் கட்சி தோத்ததுக்கான காரணம்னு சொல்றாங்க. மருமகன் அமைத்து கொடுத்த தேர்தல் வியூகத்துல தான் நாங்க வேலை பார்த்தோம், ஆனா திடீர்னு தோத்ததுக்கு நாங்களாம் காரணம்னு சொல்லிட்டு எங்க மீது பழி போறீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறாங்க. அதனால வாழ வச்சுக்க சும்மா இரு அப்படின்னு துர்கா ஸ்டாலின் சொல்ல, ஸ்டாலினை பாத்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் திட்டி இருக்கிறாங்க. என்னன்னு ஏங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் வச்சுங்க சேகர் பாபுடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்கணுங்க, அந்த கட்சிக்கே தேவையில்லைங்க, பாஜகவுடன் பேசிக்கிட்டு நம்மளை சமாதானப்படுத்த பாக்குறாரு. சமாதானம் ஆகலன்னு வச்சுங்களேன் பாஜக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கும் ஊழல் புகாரும் திமுகவுக்குள்ள அவருக்கு அதிகாரங்கள் இல்லாத காரணத்தினாலும்
ஓரங்கட்டத்தினாலும் அரசியல் களத்தில் தீவிரமா செயல்படக்கூடிய சேகர் பாபு அவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி கொடுப்பதாக உறுதியளித்திருப்பதனாலும் சும்மா நம்ம கிட்ட வந்து ஏமாத்திட்டு போறாரு. அதனால வந்த உடனே துபாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்த உடனே அவருடைய மாவட்ட செயலர் பதவியை பறிங்க, அதற்கு பிறகு கட்சியில் இருந்தா இருக்கட்டும் இல்லாம போட்டோம் அப்படின்னு வந்து நம்முடைய துர்கா ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கின்றார்களாம். ஆனா ஸ்டாலினா இருந்தாலும் சரி, துர்கா ஸ்டாலினா இருந்தாலும் சரி, சேகர் பாபு கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அசைன்மெண்ட் பார்க்கின்ற போது கொளத்தூர்ல மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் நிக்கணும். அதற்கு கொளத்தூர்ல நின்று வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய VS பாபு அவர்களை ராஜினாமா பண்ண சொல்லணும். VS பாபு அவர்கள் ராஜினாமா பண்ணணும்னா மிரட்ட தேவையில்ல, உருட்ட தேவையில்ல, தேவையான அளவுக்கு பணம் கொடுத்தா போதும், அந்த மனுஷன் வாங்கிக்கின்னு அழகா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவன் எதிர்பார்ப்பது திமுகவில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். திமுகவில் கட்சி ரீதியாகவோ இல்ல உள்ளாட்சி தேர்தலையோ ஒரு இடத்தை கொடுத்துட்டோம்னா அவன் வெற்றி பெற்றுட்டு போவான். மேயர் ஆக்குறேன் ஏதோ ஒன்று சொல்லுங்க, துணை மேயர் ஆக்குறேன் ஏதோ ஒன்று வாக்குறுதி கொடுங்க, VS பாபுவை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, உடனடியாக கொளத்தூர்ல ஸ்டாலின் நிக்க வைக்க சொல்லுங்க, வெற்றி பெற வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு கிட்ட துர்கா ஸ்டாலின் அவர்கள் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி MLA வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணுவாங்களா? துணை மேயர் பதவி கொடுக்குறேன், மேயர் பதவிக்கு உன்னையே நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா சென்னையில இப்பதான் தோத்து இருக்கிறோம், விஜயனுடைய அலை வீசுது, அப்படியே நிக்க வச்சாலும் வெற்றி பெறுவாங்களா? இல்ல VS பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் மேயருக்கே நின்னாலும் எனக்கு ஓட்டு போடுவாங்களா திமுகவில், அதனால நிச்சயமாக நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவாரு. நான் எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு VS பாபு அவர்களை ராஜினாமா பண்ண வைப்பது ரொம்ப கடினம். இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணாதீங்க, அப்படியே பண்ண வைத்தோம் என்றாலும் கூட திமுக பெயர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு இருந்து துர்கா ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்கின்றார். அதெல்லாம் முடியாது, எங்க கணவர் சட்டமன்றம் போனோம், சின்ன பையன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவரை கேவலமா பேசுறான், முடியவே முடியாது, தலைவர் தொகுதியை நான் பாத்துக்கிறேன், தலைவர் தொகுதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியே வந்து நீ கருவறுத்துட்ட, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த தொகுதியில என்னுடைய கணவர் தோத்தாரோ அந்த தொகுதியிலே ஜெயிக்கணும், நீ என்ன பண்ணுவோ தெரியாது, ஒரு மாதத்துக்குள்ளாக இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா திரும்பி வா, அப்படின்னா மாவட்ட செயலர் பதவி இருக்கும், இல்லைன்னா பாஜகவுக்கு போறேன்னு சொன்னல அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சாங்களாம். சேகர் பாபு புலம்பிக்கிட்டே வந்திருக்காரு. யார்கிட்ட போய் என்ன பண்ணி VS பாபு அவர்களை ராஜினாமா பண்ண வைப்ப, எத்தனை கோடி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேகர் பாபு புலம்பிக் கொண்டே வராராம். ஆளுங்கட்சியா இருந்தா எத்தனை பேரை வேண்டுமானாலும் தூக்குவேன், எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பி இருக்கின்றார். ஸோ அதனால சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற வழக்குகள், ரெண்டாவது திமுகவில் செல்வாக்கு இழந்து போய்விட்டாரு, மூன்றாவது மாவட்ட செயலர் பதவி பறிக்க போறாங்க, நான்காவது VS பாபு அவர்களை ராஜினாமா பண்ண சொல்லி நெருக்கடி, ஐந்தாவது மீண்டும் நம்ம ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வைப்பது, ஆறாவது உள்ளாட்சி தேர்தல் வருது, அந்த தேர்தலில் திமுக சென்னை சுற்று வட்டார மாவட்டங்களில் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கலனா மீண்டும் சேகர் பாபுக்கு பெரிய பின்னடைவு. ஸோ இருக்கின்ற பணத்தை கலைஞர் நூற்றாண்டு விழாவில் செலவு செஞ்சு கறி ஆகிட்டோம், இனிமே தேர்தலுக்கு செலவு செய்வதற்கு என்ன காசு இருக்குது, அதனால யோசனை பண்ணியிருக்கின்றாராம். பாஜக சார்பில் பெரிய ஆஃபர், மாநில தலைவர் பதவி ஜம்முன்னு போவோம், தேசிய கட்சியில் உழைச்சோம்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு ஆளுநர் ஆகலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்னோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நாமளும் இன்றைய காலகட்டம் மாறி இருக்குது, நாமளும் அமைச்சராகி விடலாம். ஸோ திமுக கிட்ட முட்டு கொடுத்தது போதும் அப்படின்னு நினைச்சிருக்கின்றாராம். துர்கா ஸ்டாலின் அவர்கள் விரட்டியதனால இப்போ சேகர் பாபு அவர்கள் பாஜகவுக்கு தாவுகின்றார். உறுதியாயிருக்கிறது, அரசியல் புரசலாக பேசின விஷயமானது இப்போ உண்மையாயிருக்கிறது. சேகர் பாபுக்கும் துர்கா ஸ்டாலினுக்கும் திமுகக்குள்ள நடக்கின்ற வெட்டுக்குத்த தெளிவா பதிவு பண்ணியிருக்குது ஒன் இண்டியா. ஸோ திமுக பார்ப்பதுக்கு தான் கட்டுக்கோப்பா இருக்குது, ஆனால் அது கலைந்து கொண்டு வருது என்பது இந்த செய்தி மூலம் நன்றாக தெரிகிறது. ஸோ தொண்டர்களை கவனிக்காத ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இப்போ களையெடுக்கப்படுவார்கள் என்று சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்களே அடித்து சொல்றாரு, நம்ம தொண்டர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு தாவிட்டாங்க, தொண்டர்கள் இல்லாத கட்சியாக திமுக இருக்குது, யாரையும் பகைச்சு கொள்ள வேண்டாம் என்று அவங்க மனைவிக்கு அறிவுரை சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் திமுகக்குள்ள என்னென்ன நடக்க போகுது இனிமே என்று சொல்லிட்டு சேகர்பாபுடைய மாவட்ட செயலர் பதவி பிடுங்கின உடனே இன்னும் எத்தனை பேர் பிற கட்சிக்கு தாவ போறாங்க என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.